30 ஆண்டு காலம் பகை. அரசு ஓட்டுநர்களை பழி தீர்த்த போக்குவரத்து பிரிவு பொது மேலாளர். அரசு பேருந்து ஊழியர்களுக்கும் போக்குவரத்து பிரிவு பொது மேலாளருக்கும் எந்த பகையும் இல்லை. ஓட்டுநர்களால் தன் தந்தை பாதிக்கப்பட்டதால் ஆக்ரோஷத்தில் இருந்து வந்த மேலாளர் 30 ஆண்டு காலத்திற்கு பிறகு பழி தீர்த்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் வேதனை குரல். சார் அவங்க அப்பா வாஷிங் மேன் சார். அவர் ஆக்சுவலா அவர் மதுரை சைடான், சின்னமன்னூர்னு ஒரு ஊரா. அவங்க அப்பா வண்டி கழுவுறாங்கல்ல, வாஷிங் பாய். இப்ப அவங்க ஒரு ஏழ்மையான ஒரு சூழ்நிலை தான் இருப்பாங்க. இப்ப எங்க டிரைவர் கண்டக்டர் ஹோட்டல்ல போடுறாங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடுவோம், பார்சல் கட்டிக்கின்னு வருவோம், பரோட்டா ஆம்லெட்டு இது சாப்பாடு எடுத்துன்னு வரும். அப்ப கொடுப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் சரக்கு இருக்கு சாப்பிடும் போது இவரு என்ன சரக்கு இருக்கு சாப்பிட்றேன்னு கேட்பாங்க. சாப்பிட்றதுன்னா அவங்களுக்கு சரக்கு கொடுப்பாங்க. இத மாதிரி சரக்கு சாப்பிட்டு எங்க அப்பாவை கெடுத்துட்டாங்க. இத்தனோ ட்ரைனிங்ல இத மாதிரியே அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க டிரைவர் கண்டக்டருங்க அப்படின்ட்டு டிரைவர் கண்டக்டர் மேல ஒரே கங்கணம் கட்டிங்கன்னு பெரிய தொல்லையாகுது சார். திருவண்ணாமலை கடந்த 14ஆம் தேதி நடந்த பயங்கர சம்பவம். அதிர்ந்து போன அரசு பேருந்து ஓட்டுநர்கள். கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு வந்த அரசு பேருந்து. இதில் ஓட்டுநராக பணிபுரியும் பன்னீர்செல்வம், கண்டக்டர் சம்பத் ஆகியோர் பணியில் இருந்துள்ளார்கள். மறுநாள் 15ஆம் தேதி அதிகாலை 7 மணி அளவில் திருவண்ணாமலை செங்கம் பஸ் நிலையத்திற்கு வந்துள்ளது. அப்பொழுது போக்குவரத்து பரிசோதகர்கள் பேருந்து சோதனை செய்துள்ளார்கள். அப்பொழுது பேருந்தில் லக்கேஜ் வைக்கும் இடத்தில் 2 பைகளில் சோதனையிடும் பொழுது புகையிலை பொருட்கள் இருப்பதை கைப்பற்றியுள்ளார்கள். போக்குவரத்து சோதகர்கள் ஆத்திரமடைந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கேட்டுள்ளார்கள். அப்பொழுது அவர்கள் இருவரும் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறோம், காவல் அதிகாரிகள் விசாரணை செய்வார்கள் என்று கூறியுள்ளார்கள். பரிசோதகர்கள் அதனை ஏற்காமல் போக்குவரத்து பிரிவு பொது மேலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆலோசனைப்படி பஸ்ஸை திருவண்ணாமலையில் பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு எடுத்துச் செல்ல அறிவுறுத்தினார். அதன்படி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணிமனைக்கு எடுத்துச் சென்றதும் அங்கிருந்து பயனாளிகளை பேருந்திலிருந்து வெளியேற்றிவிட்டு புகையிலை பொருட்களை பஸ் முன் வைத்து அரசு ஊழியராக பணிபுரிந்து வரும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை புகைப்படம் எடுத்து தவறான செய்தியாக வெளியிட்டு உள்ளார்கள். மேலும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று காவல் ஆய்வாளரிடம் தவறான கருத்து கணிப்பை கூறி 2 அரசு ஊழியர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இருந்தா மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன சார் பதில்? இல்ல சார், அது தவறான தகவல். இந்த மாதிரி ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. எங்கிருந்துப்பா வந்துச்சு என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, இது யாருதுப்பா பையே, யாருதுப்பா நான் பப்ளிக்க கேட்டேன். யாரும் இல்ல கம்முனுக்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன், சார் இது நாம கேட்டா கரெக்டா சொல்ல மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் எதிரிக்க தான் ஸ்டேஷனு. ஸ்டேஷன்ல விட்டு அவங்க கேட்டாங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஸ்டேஷன்ல வண்டி விடுறோம் அப்படின்னு சிஐ கிட்ட சொன்னோம், நானும் டிரைவரும். அதுக்கு சிஐ என்ன பண்ணிட்டாரு, நான் ஜிஎம்முக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவரு ஸ்டேஷன்லாம் விட்டா பெரிய இஷ்யூ ஆகும், மீடியாவெல்லாம் இதுவாகும், 2 நாள் வண்டியை நிறுத்திடுவாங்க. அதனால ஜிஎம் டிப்போவுக்கு இதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்திடலாம், யாருக்கும் இல்லைன்றாங்கல்ல, எடுத்து போட்டு கொளுத்திடலான்னு சொல்றாரு ஜிஎம் அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என்ன பண்ணிட்டேன், நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு அவர் தவறா சொல்றாரு. பஸ் ஸ்டாண்ட்ல தான் செக் பண்ணுது. ஆனா அவர் செங்காம் பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி செக் பண்ண மாதிரி அவர் தவறா சொல்றாரு. ஆனா கம்ப்ளைண்ட்ல பாருங்க, கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காருங்களா, அதுல பாருங்க பேருந்து நிலையத்தில் தான் அங்க பரிசோதனை பண்ணது. அந்த இடம் தான் ஆன்சர் இதுன்னு சொன்னது. ஆனா பத்திரிகை கொடுத்தது மாறி சொல்றாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல டிக்கெட்டு எல்லாத்தையும் இறக்கிட்டு நான் 100க்கு ஃபோன் பண்றேன், போலீஸ் வர வைக்கிறேன்னா அதுவும் வேணான்ட்டாங்க. இவங்க டிப்போவில் போயிட்டு எங்களை அந்த பிளான்ஸ் இதெல்லாம் பிரித்து வச்சுட்டு அது இங்கேயே நிற்க வைக்கும் போது தான் எங்களுக்கு நம்மள இதில் நிர்பந்தம் பண்ணுறாங்களேன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. எங்களை எதுக்கு சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்க?
நாங்க வந்து அங்க ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க சொன்னோம்ல. நீங்க அங்க நிக்காத எங்களை எதுக்கு சார் இங்க போட்டோ எடுக்கிறீங்க? நான் தப்பு பண்ணா நான் ஸ்டேஷன்ல கூட சொல்லுவேனா? என் என் செல்போன் முதல் கொண்டு டிரைவர் செல்போன் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். செங்கல் ஸ்டேஷன்ல கூட சொல்றோம். 22 பேருக்கான ஸ்டார்டிங்ல டிக்கெட் ஏறி இருக்கு. இது யாரு கொண்டு வந்தாங்கன்னு தெரியாதான்னு செங்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டே வரையில நடத்துனர் எதுவும் பதில் சொல்லல சார். சரி. அதன் அடிப்படையில தான் நாங்க காவல்துறையில போய் கொடுத்துருக்கோம் ஒழிய பப்ளிக்கெல்லாம் குற்றமற்றவர்கள் நம்ம பப்ளிக்கை கொண்டு போய் காவல்துறையில அடைக்க முடியாதுல்ல சார் பொதுத்துறை நிறுவனத்துல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நடத்துனருக்கு தெரியும்ல சார், 22 நபர் பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு ஏறும் பட்சத்துல லக்கேஜ் ஏறையில நடத்துனர் வண்டிக்குள்ள இருக்கிற லக்கேஜுக்கு காஸ்ட் போடணும்ல சார். அந்த பேக்குக்கு வந்து லக்கேஜ் எவ்வளவு கிலோ இருந்தா அந்த கிலோ கணக்குல தானே வந்து நீங்க போடுவீங்க. எடுத்தவொடனே ஒரு சின்ன பேக் மாட்டிட்டு வந்தா அந்த பேக்ல வந்து லொகேஷன் போடுவீங்களா லக்கேஜ்? அப்படி கிடையாது. நீங்க அந்த பேக் எல்லாம் நீங்க தான் ஸ்டேஷன்ல பாக்கணும் அது எப்படி இருந்ததுன்னு. அந்த பேக் எல்லாம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி.